Hi friends, welcome to BVS Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி பருப்பு உருண்டை குழம்பு. வாங்க இது எப்படி பண்றதுன்னு இப்ப பார்க்கலாம். பருப்பு உருண்டை பண்றதுக்கு 50 கிராம் துவரம்பருப்பு, 1 டேபிள்ஸ்பூன் கடலைப்பருப்பு இது ரெண்டையுமே 2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் குழம்பு எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம். ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கிறேன். வெந்தயம் கொஞ்சம் கலர் மாறினதும் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம். 15 சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கிறேன். இது கூட 10 பூண்டு பல் ஒன்றும் பாதியமாக தட்டி சேர்த்துக்கிறேன். இது கூட 2 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாமே கொஞ்சம் லைட்டாக வதங்குற வரைக்கும் வெயிட் பண்ணணும். வதங்கினதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூளும் மல்லித்தூளும் சேர்த்துக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன். அதை கரைச்சி அந்த தண்ணியை இப்போ இது கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு கொஞ்சம் தண்ணியாக தான் இப்போதைக்கு வைக்கணும். ஏன்னா பருப்பு உருண்டை போட்டதுக்கப்புறம் இது கொஞ்சம் திக்காயிடும். அதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் 1/4 மூடி தேங்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு இது ரெண்டையும் 1 கிளாஸ் தண்ணி விட்டு அரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு வெல்லம் இதை சேர்த்துட்டு இப்போ இந்த குழம்ப சிம்மில் வச்சுட்டு கொதிக்க விட்டுருங்க. இதுக்கு இடையில இப்போ நம்ம பருப்பு உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். பருப்பு உருண்டை செய்யறதுக்கு என்னென்ன தேவைன்னா 1/4 மூடி தேங்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 5 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நம்ம வதக்கிக்கலாம். தேங்காவை தவிர மீதி எல்லா பொருளையும் நம்ம போட்டு வதக்கிக்கணும். அதாவது சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொத்தமல்லி, இஞ்சி, சோம்பு, அதுக்கப்புறம் கடைசியாக தேங்காவையும் போட்டு 1 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்ம ஊற வச்ச பருப்போட 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் கரம் மசாலா இது எல்லாத்தையும் போட்டு தண்ணியே விடாமல் ஒரு 2 சுற்று மிக்சியில் விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி கொரன்னு இருக்கும். இது கூட இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த பொருளெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து ரொம்பவும் கொரன்னு இல்லாமல் ரொம்பவும் நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணியே சேர்க்க வேண்டாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரே அளவில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். நான் எடுத்த அளவுக்கு 12 உருண்டை எனக்கு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இதில் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பருப்பு உருண்டையை டைரெக்டாகவே ஒன்றா போட்டுடலாம். உருண்டை குழம்புல சேர்க்கும் போது கொஞ்சம் தள்ளி சேர்த்துக்கோங்க. ஒன்று மேலே ஒன்று போட்டுறாதீங்க. அதுக்காக தான் நான் அகலமான பாத்திரம் எடுத்துக்க சொல்லியிருந்தேன். இப்போ எல்லா உருண்டையுமே நம்ம குழம்புல சேர்த்தாச்சு. இது 2 நிமிஷம் கரண்டி விட்டு கிண்டாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே விட்டுருங்க. இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருந்த பருப்பு உருண்டையோட சைஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஏன்னா அது குழம்புல ஊறி இருக்கும். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் அப்படியே கொதிக்க விட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நம்ம பருப்பு உருண்டை குழம்பு தயாராகிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து அசத்துங்க. இந்த டேஸ்ட்டையும் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.